தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதியே அருட்பெரும் ஜோதியே என்னாருயிரிற் கலந்து ஆடுகின்ற அருட்பெரும் ஜோதியே. அன்பிற் கலந்து அறிவாய் விளங்கும் அருட்பெரும் ஜோதியே. அன்பிற் கலந்து அறிவாய் விளங்கும் அருட்பெரும் ஜோதியே. தெள்ளாரமுதாகி உள்ளண்ணி நிற்கும் அருட்பெரும் ஜோதியே. நின்னாசை ஒன்றே என்னுள் ஆக்கின்றதே அருட்பெரும் ஜோதியே. நின்னாசை ஒன்றே என்னுள் ஆக்கின்றதே அருட்பெரும் ஜோதியே. அருட்பெரும் ஜோதியே அருட்பெரும் ஜோதியே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமையுடைய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று வள்ளலாருடைய தாயார் சின்னம்மையனுடைய இல்லத்தில் ஒவ்வொரு மாதமும் 4வது ஞாயிற்றுக்கிழமை அன்று வள்ளலாருடைய சுத்த சன்மார்க்க கொள்கைகளை இந்த உலக மக்களெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற பெரும் கருணை கொண்டு இங்கே வள்ளலாரின் தாயார் அறக்கட்டளையின் சார்பாக, தர்மசாலையின் சார்பாக, ஞான சபையின் சார்பாக இங்கே நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே புதியவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், பழையவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். வள்ளலாருடைய கருத்துக்களை உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும் என்ற பெரு நோக்கம் கொண்டு அருட்ஜோதி தொலைக்காட்சி நிலையமும் தவறாமல் ஒவ்வொரு மாதமும் இங்கே நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளை தொகுத்து வெளியிடுவதற்காக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருள் புரிய வேண்டும். மேலும் சுத்த சன்மார்க்க கொள்கைகள் உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும் என்ற பெரும் நோக்கம் கொண்டுதான் அருட்ஜோதி டிவி ஆரம்பிக்கப்பட்டது. பொருளாதார நெருக்கடியின் காரணமாக சென்னை வாழ் மக்கள் மற்றும் இப்பொழுது கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் கம்ப்யூட்டர் வைத்திருப்பவர்கள் அருட்ஜோதி டிவியினுடைய நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். மற்ற டிவி சேனல்களிலே இன்னும் அது ஒளிபரப்ப முடியாமல் இருக்கிறது.
அதற்கு எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருள் புரிந்து சுத்த சன்மார்க்கத்திற்கென்று ஒரு நல்ல சேனல் தேவை. அப்பொழுதுதான் உலகம் முழுவதும் வள்ளலாருடைய கொள்கைகளை தாங்கி சென்று ஒவ்வொரு மனித ஆத்மாவையும் தட்டி எழுப்பக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்க முடியும். அதற்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அதற்கு கோடிக்கணக்கான பணம் தேவைப்படுகிறது. அதற்காக அவர்கள் பெரும் முயற்சி செய்து ஆரம்பித்தார்கள். ஆரம்பித்த சதீஷ் அடிகள் அவர்கள் இயற்கை எய்திவிட்டார்கள். அதற்கு பின்னாடி இப்பொழுது அவருடைய குழந்தைகள், மனைவி மற்றும் நண்பர்களெல்லாம் தொடர்ச்சியாக நிகழ்ச்சி எடுத்து மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற பெரும் நோக்கம் கொண்டுதான் எங்கு சென்று போன் செய்தாலும் உடனடியாக வந்து விடுவார்கள். கடந்த 10ஆம் தேதி அன்று ஒசூருக்கு பக்கத்திலே எடவனவள்ளி என்று ஒரு பெரிய மலைப்பிரதேசம் உள்ள இடம், அங்கே சன்மார்க்க சங்கம் ஒரு நபர் அங்கே ஆரம்பித்து மிக சிறப்பாக ஒரு 4-5 ஆண்டுகளாக நடத்தி வருகிறார்கள். நிறைய அன்பர்களுக்கு தெரியாது. அங்கே ஒவ்வொரு வருடந்தோறும் விழா எடுக்கின்ற பொழுது என்னை கேட்பார்கள். எனக்கு எப்பொழுது டேட் இருக்கிறதோ அப்பொழுது வைத்துக் கொள்வார்கள். அந்த அளவிற்கு அவர்கள் மிகுந்த ஈடுபாடுடன் சன்மார்க்க சங்கத்தை வழிநடத்தி கொண்டு வருகிறார்கள். கடந்த 10ஆம் தேதி தான் எனக்கு நேரம் கிடைத்தது என்று சொன்ன உடனே 10ஆம் தேதியை வைத்துக் கொள்ளலாம் என்று கடந்த 10ஆம் தேதி தருமபுரிக்கு அடுத்து ஒசூருக்கு இடையிலே உள்ள எடவனஹள்ளி என்ற இடத்திலே சன்மார்க்க சங்க நிகழ்ச்சி நடைபெற்றது. அதற்கு அருள்ஜோதியினுடைய நிலையத்திற்கு போன் செய்து உங்களால் வர முடியுமா என்று கேட்டேன். ஐயா, நீங்கள் எங்கு சொன்னாலும் நாங்கள் நிச்சயமாக வருவோம் என்று சொல்லி அன்று இரவே காரை எடுத்துக்கொண்டு, கேமராவை எடுத்துக்கொண்டு அங்கே வந்து விட்டார்கள். சென்னையிலிருந்து பார்த்தீர்களானால் ரொம்ப தூரம். ஏனென்றால் அந்த உள் உணர்வு வள்ளலாருடைய கொள்கைகளை, அதுவும் சுத்த சன்மார்க்க கொள்கைகளை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் அடியேன் எங்கு சென்று பேசினாலும் உடனே அவங்கள் தேவலத்திலே தொலைபேசியிலே தொடர்பு கொண்டால் போதும் வந்து விடுவார்கள். அந்த அளவிற்கு ஒரு நல்ல அன்பர்கள். காரணம், நல்ல செய்திகளை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே போலதான் இங்கே வள்ளலாருடைய தாயாருடைய இல்லத்திலே தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொன்ன உடனே ஒவ்வொரு மாதமும் நாங்கள் வந்து விடுகிறோம் என்று முன்கூட்டியே வந்து விடுகிறார்கள். எதற்காக சொல்லுகிறேன் என்ற அன்பர்களே, இன்று சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. எந்த இடத்திற்கு இந்த சமுதாயம் போக வேண்டுமோ, செல்ல வேண்டுமோ, அங்கு செல்லாமல் கரடு முரடான பாதைகளிலே சென்று அழிந்து கொண்டிருக்கிறது. இதை மாற்ற வேண்டும், ஒழுங்குபடுத்த வேண்டும் என்றால் ஒரே ஒரு மார்க்கம், அதுதான் வள்ளலார் காட்டிய சுத்த சன்மார்க்கம். இதை விட்டால் வேற மார்க்கங்கள் நல்வழிப்படுத்துவதற்கு உலகத்தில் எதுவுமே இல்லை. இது சத்தியமான உண்மை. ஏனென்றால் இந்த மார்க்கம் என்பது மனிதர்களால் தோற்றுவிக்கப்பட்டது அல்ல, இறைவனால் தோற்றுவிக்கப்பட்ட மார்க்கம். அதற்கு அடிகோடியவர் வள்ளலாராக இருந்தாலும் இறைவன் என்ன சொன்னாரோ அதைத்தான் வள்ளலார் செய்தார். தன்னுடைய விருப்பத்திற்கு மாறாக, விருப்பத்திற்கு உட்பட்டு எந்த காரியத்தையுமே அவர் செய்யவில்லை. தாயினுடைய கருவறையிலே இருந்து பிறந்து சித்தி பெறுகின்ற வரையில் ஆண்டவர் என்ன கட்டளையிட்டாரோ அதைத்தான் செய்தார். ஒரு சிறு துளி கூட அவர் தன்னுடைய விருப்பத்திற்கு
தகுந்தாற்போல் செய்யவில்லை. இதுதான் அடிப்படை உண்மை. மற்ற ஞானிகளையெல்லாம் நாம் குறை சொல்ல வேண்டிய அவசியமில்லை. இருந்தாலும் இந்த நாட்டை கெடுத்தவர்கள் எல்லாமே முன்னாடி இருந்த ஞானிகள் தான். இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். வழிகாட்டியவர்கள் தான் குற்றவாளிகள். நமக்கு முன்னாடி வழிகாட்டியவர்கள் எல்லாமே யாரு? மனிதர்கள் அல்ல, ஞானிகள். அவர்களுக்கு அருளாளர்கள் என்று பெயர். அந்த அருளாளர்கள் தான் இந்த சமுதாயத்தை மாற்ற வேண்டும் என்று நினைத்து வேறு விதமாக மாற்றிவிட்டு சென்று விட்டார்கள். அதனால் இந்த மனித இனம் உண்மையை அறிந்து கொள்ளாமல் பொய்யான கற்பனை கதைகளை மட்டும் தெரிந்து கொண்டு கதைகளிலே வாழ்க்கையை ஓட்டிவிட்டது, கற்பனைகளிலே வாழ்க்கையை ஓட்டிவிட்டது. உண்மையை ஒரு துரும்பு கூட தெரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. இந்த காலகட்டத்தில் தான் இறைவனால் அனுப்பி வைக்கப்பட்டவர் தான் வள்ளலார். வள்ளலார் ஏதோ தானாக வந்து விட்டார் என்று நினைத்து விடாதீர்கள். நான் பல இடங்களிலே சொல்லுவது உண்டு. மனித குலத்தை திருத்துவதற்காக இறைவனால் அனுப்பி வைக்கப்பட்டவர் தான் வள்ளலார். அவரே பதிவு செய்வார், அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அடைவித்திட இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றே என இந்த உகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேனே என்பார். அதில் நம்ம அந்த பாடல்ல ரொம்ப கவனிச்சு பார்க்கணும். 4 வரி தான். அது எவ்வளவு பெரிய உண்மையை நமக்கு தந்திருக்கிறார். இந்த உலகம் எப்படி இருக்கிறது? அகம் கருத்து புறம் வெளுத்திருக்கிறது. அப்படி என்றால் என்ன? உண்மை மறைக்கப்பட்டு பொய்தான் வாழ்க்கையாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அகம் கருத்து புறம் வெளுத்திருக்கிறது. அகம் வெளுத்திருக்க வேண்டும், ஆனால் இங்கே அகம் கருத்து இருக்கிறது. வள்ளல் பெருமான் தெளிவாக பதிவு செய்கிறார் அங்கே. அதுக்கப்புறம் என்ன சொல்றார்? இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்ததற்கென்றே என இந்த உகத்தை இறைவன் வருவிக்க உற்றேன். இகம் பரம் புரியுதா உங்களுக்கு? இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றே என இந்த இறைவன் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேன் என்கிறார். அப்போ பரலோகம் என்று ஒன்று இருக்கிறது, சத்தியலோகம் என்று ஒன்று இருக்கிறது என்றெல்லாம் நமக்கு பலவிதமான உலகங்களை இதற்கு முன்னாடி இருந்தவர்கள் காட்டியிருக்கிறார்கள். சத்தியலோகம், பரலோகம், இல்லையா? என்னென்ன லோகம்லாம் சொல்லுவாங்க. சொர்க்கலோகம், நரகலோகம், இப்படி பல லோகங்களை நமக்கு முன்னாடி இருந்த அருளாளர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். மனிதன் இறந்து விட்டால் பரலோகத்திற்கு அனுப்பப்படுவான், சத்தியலோகத்திற்கு அனுப்பப்படுவார்கள், சொர்க்கத்திற்கு போவார்கள் என்றெல்லாம் நம்மளுடைய வேதங்கள், ஆகமங்கள், புராணங்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் வள்ளலார் இந்த பாடலிலே என்ன பதிவு செய்கிறார்? இகத்தே பரத்தை பெற்று. இகம் என்றால் என்ன? இந்த உலகத்தில் நீங்கள் வாழுகின்ற பொழுது இங்கேதான் பலத்தை பெற வேண்டுமே தவிர கண்ணுக்கு தெரியாத ஒரு பரலோகம், வைகுண்டம், சொர்க்கம் இருக்கிறது என்று நம்பி ஏமாந்து விடாதீர்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்ததற்கென்றே இந்த பிறவியிலேயே நீங்கள் உலக அதிசயங்களையும் உலக உண்மைகளையும் உலக ரகசியங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பிறவியிலேயே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இகத்தே நீங்கள் பரத்தை பெற வேண்டுமே தவிர நீங்கள் பரத்தில் போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது உங்களுக்கு தெரியாது.
கடவுள் எங்கே இருக்கிறார் என்பது தெரியுமா நமக்கு? எத்தனையோ ஞானிகள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். இது வெளியே கடவுள் இருக்கிற இடத்தை யாராவது சரியா சொல்லியிருக்காங்களா? ஒருத்தர் கூட கிடையாது. ஒருத்தர் சிவலோகன்றார், ஒருத்தர் வைகுண்டன்றார், இன்னொருத்தர் பரலோகன்றார், இன்னொருத்தர் சத்தியலோகன்றார், இன்னொருத்தர் என்ன சொல்றாரு? எல்லாம் வல்ல அல்லாஹ் இருக்கிற இடம்ன்றார். இப்படி ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு கடவுள் இருக்கக்கூடிய இடங்களை சொல்லிக் கொண்டிருந்தது. அதிலே இந்து வேதாகமங்கள் அதிகமான இடத்தை சுட்டி காட்டியது. ஏன்னா இந்து மதத்தில் பார்த்தீங்கன்னா சைவத்துக்கு ஒரு இடம், வைணவத்திற்கு ஒரு இடம். சைவம் சொல்றது வைணவம் ஏற்றுக்காது, வைணவம் சொல்றது சைவம் ஏற்றுக்காது. அதே போலதான் கிறிஸ்துவ மதம் சொல்றதை இஸ்லாம் மதம் ஏற்றுக்காது, இஸ்லாம் மதம் சொல்றதை கிறிஸ்துவ மதம் ஏற்றுக்காது. இந்த ரெண்டு மதம் சொல்லுவதை நம்மளுடைய இந்து மதம் ஏற்றுக்காது. இப்படி மதங்களுக்குள்ளேயே கடவுளுடைய உண்மையை தவறான வழியிலே சொல்லி நான் சொல்லுவதுதான் சரி, நான் சொல்லுவதுதான் சரி என்று போட்டி போட்டு மனித இனத்தை அழித்துக் கொண்டிருந்தார்கள். மனித இனத்தை அழித்துக் கொண்டிருப்பது சாதாரணமாக அழியவில்லை. ஜாதி, சமயம், மதம் என்ற கடவுள் கொள்கையினால் தான் இந்த சமுதாயம் அழிந்து கொண்டிருக்கிறது என்று வள்ளலார் பட்டியலிடுகிறார். இல்லையா? பேருற்ற உலகில் ஒரு சமய மத நெறியலாம், பேய்பிடிப்புற்ற பிச்சு பிள்ளை விளையாட்டு என்று உணர்ந்திடாது உயிர்கள் பலவேதமுற்று அங்கும் இங்கும் போருற்று இறந்து வீண் போயினர். இந்த உலகம் எப்படி அழிந்து கொண்டிருந்தது? நம்ம சண்டை போடுறதெல்லாம் அழியறதே கிடையாது. எல்லை தகராறுகள் அதிகம் அழியல, நோய் வந்து அதிகம் அழியல, அறியாமையினால் அதிகம் அழியல. ஆனால் மதச்சண்டையினால், சமய சண்டையினால் அழிந்ததுதான் அதிகம் என்று ஒரு பட்டியல் சொல்லுகிறது. போருற்ற உலகில் ஒரு சமய மத நெறியலாம், பேய் பிடிப்புற்ற பிச்சு பிள்ளை விளையாட்டுனர். பேய் பிடிப்புன்னா என்ன? ஒரு பைத்தியக்கார குழந்தை, அந்த குழந்தைக்கு பேய் பிடிச்சா என்ன பண்ணது? அதே முதல் பைத்தியம். பைத்தியத்துக்கு பேய் பிடிச்சா என்ன செய்யறதுன்னு அதுக்கே தெரியாது. அதுபோலதான் இந்த சமயங்களும் மதங்களும் பேய் பிடிப்புற்ற பிச்சு பிள்ளை விளையாட்டு என்று உணர்ந்திடாது. இது எல்லாம் ஒரு விளையாட்டு என்பது கூட நினைக்காமல் இந்த மனித இனத்தை அழித்துக் கொண்டிருந்தது. இந்த காலகட்டத்தில் தான் இதை காப்பாற்ற வேண்டும். மனித சமுதாயத்தை மீட்டெடுக்க வேண்டும். இறைவனால் படைக்கப்பட்ட உயிர்களை காப்பாற்ற வேண்டும். இறுதியிலே இருக்கக்கூடிய உயர்ந்த பிறப்பான மனித பிறப்பைத்தான் காப்பாற்றுவது இப்பொழுது முக்கியமாக இருக்கிறது. மற்ற பிறவிகளை நீங்கள் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அது பரிணாம வளர்ச்சியினாலே பிறந்து 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 இறுதியிலே நமக்கு ஒரு அற்புதமான மனித பிறப்பு இறைவனால் கொடுக்கப்படுகிறது. இந்த மனித பிறப்பிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அளவில் அடங்காதது. இதில் தான் உண்மை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியமும் ஒரு வாய்ப்பும் வசதியும் நமக்கு இருக்கிறது. இந்த மனித பிறப்பு போய்விட்டால் எந்த உண்மையுமே நீங்கள் தெரிந்து கொள்ள முடியாது. ஒரு மிருகம் வந்து ராக்கெட்டை கண்டுபிடிச்சிருக்கா, ஒரு மிருகம் வந்து அணுகுண்டை கண்டுபிடிச்சிருக்கா. எல்லாமே இயற்கையில் இருக்கக்கூடிய விஞ்ஞான அறிவுகள்லாம் யாரு கண்டுபிடிக்கிறது? மனிதன் தானே. வேற ஏதாவது உயிர்கள் கண்டுபிடிச்சிருக்காது இல்லையோ? அப்ப மனிதனுக்கு எவ்வளவு பெரிய உயர்ந்த அறிவு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு முன்னேற்றங்கள் இன்று இருக்கிறது.
இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கிறத இங்கிருந்து பார்க்கலாம், அங்கே இருக்கிறத அமெரிக்காக்காரன் பார்க்கலாம், இங்கிருந்து நம்ம பேசலாம், அவன் கேட்கலாம், அங்கிருந்து பேசினா இங்கே கேட்கலாம். இதே ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த அறிவியல் ஆராய்ச்சிகள் நமக்கு கிடைத்திருக்கிறதா என்றால் இல்லை. ஒரு ஊருக்கு போகணும்னா படாத பாடுபடணும், வண்டி வாகனம் வேணும், அந்த வண்டியும் கிடைக்கிறது கஷ்டம் இல்லையா? ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. அமெரிக்கா போகணுன்னா 4 மணி 5 மணி நேரத்தில் போயிடலாம். இங்கே டிஃபன் முடிச்சுட்டு அங்கே போய் சாப்பிடலாம், அங்கே சாப்பிட்டு இங்கே வந்து சாப்பிடலாம். அந்த அளவுக்கு இன்னைக்கு அறிவியல் வளர்ச்சி அளவில் அடங்காமல் மனித இனம் கண்டுபிடித்திருக்கிறது. ஆனால் அதே மனித இனம் ஆன்மீகத்தில் உள்ள இயற்கை உண்மையை கண்டுபிடிக்க தவறிக்கொண்டிருக்கிறது. இறைவனால் படைக்கப்பட்ட கருவிகளை வைத்துக் கொண்டு அறிவியல் வளர்ச்சி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது, கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறது. எதை வைத்து கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள்? அறிவியல் இறைவனால் படைக்கப்பட்ட அணுக்களை வைத்து கண்டுபிடிக்கிறார்கள். இவங்க ஏதோ போய் தனியா ஒரு பொருளை கொண்டு வந்து இங்க கண்டுபிடிக்கல. இதற்கு முன்னாடி இந்த உலகத்தில் எல்லாமே இருக்கிறது. இல்லாததை யாரும் கண்டுபிடிக்க முடியாது, கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கு முன்னாடி எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கு. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அணுக்களால் நிறைந்திருக்கிறது. அந்த அணுக்களை ஆராய்ச்சி செய்வதுதான் அணு ஆராய்ச்சி என்று பெயர். அந்த அணு ஆராய்ச்சியில் எப்படிப்பட்ட வினோதங்கள் எல்லாம் இன்று நடந்து கொண்டிருக்கிறது பாரு. நேற்று முந்தா நாளா ஒரு பிளைட் போய் விழுந்துச்சு இல்ல, பறந்து போறத கண்டுபிடிச்சாங்க, ஆனா விழுந்து போச்சு. இன்னைக்கு தேடிட்டு இருக்கிறாங்க, எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. அதற்கு பல கப்பல்கள், பல விஞ்ஞான அறிவியல் கருவிகளை எல்லாம் வைத்து கண்டுபிடிக்கிறார்கள். சீக்கிரம் கண்டுபிடித்து விடுவார்கள். ஏன்னா அந்த அளவிற்கு கருவிகள் நம்மிடத்திலே இருக்கிறது. கடலிலே எவ்வளவு ஆழம் உள்ளே சென்றாலும் கூட அதை மீட்டு எடுக்கக்கூடிய அறிவியல் ஆராய்ச்சிகள் மனிதன் இன்று கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் பாராட்ட வேண்டியதுதான். ஆனால் தன்னை காப்பாற்றிக் கொள்ள மனிதன் கண்டுபிடிக்கவே இல்லை. தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு எந்த ஒரு மனிதனும் எந்த அறிவியல் ஆராய்ச்சியும் இதுவரையில் கண்டுபிடிக்கவில்லை, ஞானிகளும் கண்டுபிடிக்கவில்லை. எந்த விதமான வேத ஆகமங்கள், புராணங்கள், இதிகாசங்களும் கண்டுபிடிக்கவில்லை. ஆனால் தன்னை அழிக்காமல் தன்னை பாதுகாக்கக்கூடிய ஒரு வழி இருக்கிறது என்பதை கண்டுபிடித்தவர் தான் வள்ளலார். இந்த உலகத்தில் தன்னை அழிக்காமல், தன்னுடைய உடம்பை அழிக்காமல், உயிரை அழிக்காமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த பேர் அருள் ஒன்று இருக்கிறது. அந்த அருளை பெறுவதற்குண்டான வழியை கண்டுபிடித்தவர் தான் வள்ளலார். அதற்கு பெயர்தான் அருள். எவர் ஒருவர் அருளை கண்டுபிடித்து அந்த அருளை புசிக்க தெரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு மரணம் என்பது இல்லைன்னு கண்டுபிடிச்சார். அவர்களெல்லாம், ஞானிகள் எல்லாம் என்ன சொன்னார்கள்? செத்தபின் வைகுண்டம் கைலாசம் என்பார்கள். செத்த பின்னாடி எங்க போறான்னு யாருக்கு தெரியும்? யாருக்காவது செத்த ரூபாடு எங்க அப்பா இங்க இருக்கிறாரு பேசினாருன்னு தெரியுமா? எங்க தாத்தா இங்க இருந்தாரு, எங்க கூட பேசிட்டு இருக்காருன்னு சொல்ல முடியுமா? நேற்று வரையில் என்னுடைய நண்பர் என்னுடன் பழகி கொண்டிருந்தார், இப்பொழுது மறந்து விட்டார், மறைந்து விட்டார், நான் அவரிடத்திலே நாளையிலிருந்து தொடர்பு கொள்வேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? யாராலையுமே சொல்ல முடியாது. இருக்கின்ற வரையிலே நாம் தொடர்பு கொண்டு பேசுகிறோம், இருக்கின்ற வரையிலே ஒருவரோடு இணைந்து கொள்கிறோம். ஆனால் மரணம் வந்துவிட்டால் நாம் யாரையுமே பார்க்க முடியவில்லை,
தொடர்பு கொள்ள முடியவில்லை. ஏன் இந்த அவல நிலை? ஏன் இதற்கு ஒரு வழி இந்த உலகத்தில் எந்த ஞானியும் சொல்லவில்லை, எந்த அருளாளர்களும் சொல்லவில்லை, எந்த விஞ்ஞான அறிவியல் ஆராய்ச்சியும் கண்டுபிடிக்கவில்லை? இதைத்தான் வள்ளலார் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். மனிதர்களே, நீங்கள் இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு ஆற்றல் மிக்க ஆன்மா, சாதாரணமான ஆன்மா அல்ல. இந்த உலகத்தையே பாதுகாக்கக்கூடிய சக்தி உடைய ஆன்மா உன்னிடத்தில் இருக்கிறது. அதற்கு பெயர் உள்ளொளி. இவ்வளவு பெரிய ஆற்றல், இறைவனுக்கு உண்டான ஆற்றல் உன்னிடத்திலே இருக்கிறது. இறைவனுக்கு மட்டும் அந்த ஆற்றல் அல்ல, இறைவனுக்கு உண்டான ஆற்றல் அத்தனையும் மனிதனுக்கு உண்டு என்று கண்டுபிடித்தார் வள்ளலார். அப்ப அந்த மனித ஆன்மா என்பது இறைவனுக்கு சமநிலை உடையது. நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம சன்மார்க்கிகள். ஏனென்றால் வள்ளலாருடைய கொள்கைகளை வள்ளலாருடைய கொள்கையில் இருப்பவர்களுக்கே தெரியாமல் உண்மையை மூடி மறைப்பது மட்டுமல்லாமல் உளறிக்கொண்டு சென்று விட்டார்கள். இதுவரையிலே 150 ஆண்டுகளாக சன்மார்க்கத்திலே இருக்கக்கூடிய சன்மார்க்கிகளே வள்ளலாருடைய கொள்கைகள் உண்மையானது எதுவென்று தெரிந்து கொள்ளாமல் மக்களை குழப்பிக் கொண்டே இருந்து விட்டார்கள். அதனால் மக்கள் உண்மை தெரியாமல் இருக்கிறார்கள். ஏனென்றால் சன்மார்க்கத்திற்கு வருபவர்கள் கூட சமய மதத்தை சார்ந்தவர்களாகத்தான் இருக்கிறோம். ஏனென்றால் நாம் எல்லோரும் ஒரு சமயத்தையோ மதத்தை சார்ந்தவர்கள் தான். யாரும் புதுசா நம்ம வரல. இப்போ நீங்க ஒரு ஸ்கூல் சர்டிஃபிகேட்ல இந்திய கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் கேட்டா என்ன சொல்லுவீங்க? எந்த மதத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு கேட்டா உடனே இந்து மதத்தை சார்ந்தவர்கள், இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்கள், கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள், புத்த மதத்தை சார்ந்தவர்கள் என்று நீங்கள் ஏதோ ஒரு சார்ந்துள்ள மதத்தை தான் உங்களுடைய சர்டிஃபிகேட்ல எழுதுறீங்க. ஜாதி இல்லையா? அப்ப இதையெல்லாம் ஏதோ ஒன்று சார்ந்துதான் நாம் இதுவரையிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். இதுவரையில் சார்ந்ததமோடு மட்டாமல் சன்மார்க்கத்தில் வந்தும் இன்னும் ஒன்றொன்றை சார்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். அதிலிருந்து நம்ம விடுபடுறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்கும். ஏனென்றால் அந்த அளவிற்கு நமக்கு உண்மை எடுத்து சொல்லுவதற்கு ஆளு கிடையாது. இந்த சமுதாயத்தில் உண்மையை எடுத்து சொல்வதற்கு எந்த மதமும் தயாரா இல்லை. மதத்தில் இருக்கக்கூடிய மதவாதிகளும் தயாரா இல்லை. வள்ளலாருடைய சுத்த சன்மார்க்க கொள்கையை இந்த உலக மக்களுக்கு விரித்து அழகுபடுத்தி மக்களுக்கு தெளிவுபடுத்திய வள்ளலாருடைய கொள்கையில் இருப்பவர்களும் எடுத்து சொல்வதற்கு தயாராக இல்லை. ஏனென்றால் குழப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால்தான் வள்ளலார் திருவருட்பாவிலே மிக தெளிவாக எளிய நடையிலே எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு எழுதி வைத்திருக்கிறார். இதில் யாருமே கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொருத்தரை போய் கேட்டுதான் இதுக்கு விளக்கம் பெறணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு அறிவு அண்டங்களையும் கடந்து செல்லக்கூடிய ஆற்றல் மிகுந்த அறிவு நம்மகிட்ட இருக்கு. நம்ம அறிவை பயன்படுத்துவதில்லை. நம்ம எதை பயன்படுத்துறோம்? மனதை பயன்படுத்துகிறோம். மனதை பயன்படுத்துவதை விட்டு அறிவை பயன்படுத்த வேண்டும். இதைத்தான் வள்ளலார் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். மனம் என்பது புறத்திலே தேடி செல்வது, அறிவு என்பது அகத்தை தேடி செல்வது. எல்லா ஞானிகளுமே மனதை அடக்கிறதுக்காக ஒரு பெரிய பெரிய கூடாரங்களே வச்சு கோடிக்கணக்காக சம்பாதிச்சுட்டு இருக்கான் மக்களை ஏமாத்தி. மனதை அடக்கினால் எல்லாம் சரியாகிவிடும் என்பார்கள். மனதை அடக்க முடியாது. மனதை எக்காலத்திலும் யாராலையுமே அடக்க முடியாது. ஏனென்றால் அது ஒரு கருவி. மனம் என்பது ஒரு ஜடம். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஜடத்தை போய் இவங்க என்ன அடக்கிறது? எந்த சுவிட்சியை நீங்க ஆஃப் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அடைக்கணும். அதுக்குண்டான சுவிட்சு கிட்ட, அது மெயின் சுவிட்சு கிட்ட நம்ம போறதில்லை. நம்ம புறத்தில் இருக்கக்கூடிய மனதையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறோம். வள்ளலார் மிக அழகாக தெளிவுபடுத்துவார்.
இந்த உடம்பிலே 4 பகுதிகள் இருக்கிறது. 4 பகுதிகளாக இந்த உடம்பு பின்னப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்ப என்ன 4 பகுதி? இந்திரியம், கரணம், ஜீவன், ஆன்மா. இது 4 பகுதியா இருக்கு. இந்த 4 பகுதியில 2 பகுதி மெட்டீரியல் இல்லை. 2 பகுதி மட்டும்தான் மெட்டீரியல், ஜடம்னு பேர் அதுக்கு. நம்ம உடம்புல 4 பகுதியா இறைவன் படைச்சிருக்கார். நல்லா நம்ம உடம்ப நம்ம தான் கவனிக்கணும், பார்க்கணும். அப்ப நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். நீங்க போய் புறத்துல போய் தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம உடம்புக்குள்ள 4 பகுதிகளாக இறைவன் படைத்திருக்கிறார். அதிலே முதல் பகுதி ஆன்மா என்ற ஒளி. அதுக்கு உருவம் கிடையாது, அது ஒளித்தன்மை உடையது. அதற்கு அடுத்தது உயிர் என்ற தோற்றம். அந்த உயிருக்கு அது ஒளித்தன்மை உடையது, உருவம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். உடம்பில் 4 பகுதிகளாக இருக்கிறது. 2க்கு உருவம் கிடையாது, 2க்கு உருவம் இருக்கிறது. நம்ம தினமும் ஜீவகாரிய ஒழுக்கத்தை படிக்கிறோம். இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம்னு. ஆனா இந்த 4 என்ன நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்? 4 ஒழுக்கங்கள் இருக்கிறது, அது 4 பகுதிகளாக இருக்கிறது. இந்த உடம்பு 4 பகுதிகளாக பின்னப்பட்டிருக்கிறது. அப்போ அகம் என்பது ஆன்மாவாகவும், அகப்புறம் என்பது ஜீவன் என்ற உயிராகவும், புறம் என்பது கரணங்கள் என்ற மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற கருவிகளாகவும், புறப்புறம் என்பது கண், மூக்கு, காது, செவி, மெய் என்ற புறக்கருவிகள். அப்ப இதுல கருவிகள் எது, கருவிகள் இல்லாதது எது? நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளை பற்றி நம்ம புரிஞ்சிக்க முடியும். நம்மளை படைத்த கடவுள் யார் என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். அது வரையும் தெரிஞ்சுக்கிறது கஷ்டம் இல்லையா? நமக்கு தெளிவாக சொல்றாரு. ஆனால் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம், 4 ஒழுக்கம் கடைபிடித்தால் மரணமில்லாத பெருவாழ்வு வாழ்ந்து விடலாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். அப்ப 4 ஒழுக்கங்கள் என்றால் என்ன? நம்ம சிந்திக்கணும். அப்ப இந்த ஒழுக்கத்திற்கும் நம்மளுடைய உடம்பிற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? எதுவுமே ஒரு தொடர்பு இல்லாத நீங்க எதை செஞ்சாலுமே, தெரியாம செஞ்சாலும் வேஸ்ட். எதையுமே நம்ம தெரிஞ்சுதான் செய்யணும். அப்ப ஆன்மா என்பது எங்கிருந்து வந்தது? உயிர் எங்கிருந்து வந்தது? கரணங்கள் எங்கிருந்து வந்தது? இந்திரியங்கள் எங்கிருந்து வந்தது? இதை தெரிஞ்சுக்கணும். இந்த 4 பற்றி நம்ம தெரியாமல் இருக்கின்ற வரையில் நீங்க எவ்வளவுதான் கோயிலா சுத்தினாலும் சரி, கடவுளுக்கு என்னதான் கோடி கோடியா கொட்டினாலும் சரி, நீ 24 மணி நேரம் வீட்டில் வந்து இடைவிடாத கடவுள்கிட்ட தொடர்பு வச்சிருந்தாலும் சரி, ஒன்றும் செய்ய முடியாது. உண்மையை தெரிஞ்சுக்கணும். உண்மையை தெரியாது இருக்கின்ற வரையில் எதுவுமே நமக்கு புரியாது. என் மனைவின்றது எனக்கு தெரியணும் இல்லை, என் பையன்றது எனக்கு தெரியணும் இல்லையா, என் பேரன் என்பது எனக்கு தெரியணும் இல்லை. என் குடும்பத்தையே நான் தெரிஞ்சிக்காமல் மற்றதை தெரிந்து கொள்வதனால் என்ன லாபம்? அப்போ நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கருவிகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ளாமல் மற்ற புறத்திலே எவ்வளவுதான் தேடினாலும் என்ன பிரயோஜனம்? இதைத்தான் வள்ளலார் நமக்கு தெரியப்படுத்துகிறார். மனிதர்களே, இந்த மனித பிறப்பு என்பது உயர்ந்த அறிவு படைத்தது. இது சாதாரணமாக கிடைத்தது அல்ல. எப்படிப்பட்டது? உயர்ந்த அறிவு படைத்ததுன்றார். இந்த உயர்ந்த அறிவு படைத்த இந்த தேகத்தை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் எதை செஞ்சாலும் வேஸ்ட். ஜீவகாருண்யத்தை ஒழுக்கத்தில் முதற் பதிப்பில் நீங்கள் எல்லாம் படிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. தினம் படிச்சிருப்பீங்க, வருஷக்கணக்கில் படிச்சிருப்பீங்க. என்ன அதில் புரிஞ்சுக்கிட்டீங்க?
தெளிவாக சொல்கிறார். ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு. எடுத்தோடனே அதான் போடுறார். ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடுன்னார். அப்போ ஜீவகாருண்ய ஒழுக்கம் கடவுள் வழிபாடுனா என்ன? முதல் வரிக்கே நம்ம விளக்கம் தெரிஞ்சுக்காம இருந்தா நம்ம எப்படி ஈடேறுவதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த உரைநடை பகுதியில் முதலாக வள்ளலார் அவர்கள் எழுதும்போது ஜீவகாருண்யத்தை ஒழுக்கத்தை எழுதி தர்மசாலையிலே தொங்க விட்டிருக்கார். 4 ஒழுக்கங்களை பற்றி தெளிவாக நமக்கு முதல் உரைநடை பகுதி அதுதான். அந்த உரைநடை பகுதியில் நம்ம அவசியமாக ஒவ்வொரு வரிகளையும் நம்ம உண்மையை தெரிந்து உணர்ந்தால் மட்டும்தான் நம்ம மேல்நிலைக்கு போக முடியும். அது வெளியே போகிறது கஷ்டம். நான் பல முறைகள் பல ஆண்டுகளாக ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்றால் என்ன 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 என்பதை தேடி 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 ஒரு ஆயிரக்கணக்கான தடவை படிச்சிருப்பேன். ஒரு தடவை 2 தடவை இல்லை, குறைந்தது ஆயிரக்கணக்கான தடவை இதில் படிச்சிருப்பேன். ஒவ்வொரு தடவை படிக்கின்ற பொழுதும் ஒவ்வொரு விதமான விளக்கம் கிடைக்கும். முதல் படித்தா என்ன ஜீவகாருண்ய ஒழுக்கன்றாரு, ஜீவகாருண்ய ஒழுக்கம்னா பசித்தவங்களுக்கு சோறு போடணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் படித்தா ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் 4 பிரிவாக சொல்கிறாரு. அதில் என்ன இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம்னு சொல்கிறாரு. அப்போ சோறு போடுறது எந்த ஒழுக்கம்? நம்ம கேள்வி கேட்கணும். 4 ஒழுக்கம் சொல்லிட்டாரு. அப்போ சோறு போடுறது எந்த ஒழுக்கத்தை சார்ந்தது? இப்போ நம்ம எல்லா சன்மார்க்க சங்கங்களிலும் சோறு போடாத சங்கமே கிடையாது இல்லைங்களா? அப்போது சோறு போடுறது என்ன ஒழுக்கம்? அதுதான் இந்திரிய ஒழுக்கம். இந்திரிய ஒழுக்கம் என்பது உயிர்களுக்கு உபகாரம் செய்வது. உயிர்கள் துன்பப்படுகின்ற பொழுது அந்த துன்பத்தை போக்குவது தான் இந்திரிய ஒழுக்கம்னு. அது எதில் வேலை செய்கிறீங்க? நீங்கள் கருவிகளால் செய்கிறீர்கள். இந்திரிய ஒழுக்கம் எதில் செய்ய முடியும்? 5 புலன்களால் தான் செய்ய முடியும். தண்ணி எடுப்பா, கை போகுது. சாப்பாடு செய், 5 வகைகள் வேலை செய்யுது இல்லையா? கால் போகுது, கை எடுக்குது, கண்ணு பார்க்குது, காது கேட்குது, வாய் பேசுது, எல்லாமே நடந்து கொண்டு இருக்கிறது. 5 கருவிகளை வைத்து எல்லா செயல்களும் வீட்டிலாக இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, இந்த 5 கருவிகள் தான் வேலை செய்யுது. 5 கருவிகள் இல்லாமல் ஏதாவது நம்மளால் செய்ய முடியுமா? இதுக்கு பேர் இந்திரியங்கள்னு பேர். 5 கருவிகளால் 5 ஜட பொருள்களால் நாம் சேவை செய்வது இந்திரிய ஒழுக்கம். இதுக்கு பேர் இந்திரிய ஒழுக்கம்னு பேர். இந்த இந்திரிய ஒழுக்கம் என்பது 5 புலன்கள் சமயத்திலையும் சொல்லுவாங்க. இந்த 5 புலன்களில் 2 இருக்கு. அதில் புறத்தில் வேலை செய்யக்கூடிய புலன்கள் 5. இந்த 5 புலன்களை வேலை வாங்கக்கூடிய சூட்சமான 5 புலன்கள் 5. இது உள்ள இருக்கு. உடனே வேலை செய்யுமா? உள்ள இருக்கக்கூடியது செய்ய சொன்னாதான் செய்யும். அதனால ஸ்தூலம் சூட்சமம்னு பேரு. சமய மதங்களில் சொல்லுவாங்க, ஸ்தூலம் என்றால் கண்ணுக்கு தெரிவது, சூட்சம் என்றால் கண்ணுங்களுக்கு தெரியாதது. வெரி சிம்பிள். இதை நமக்கு விரிச்சு சொல்றது கூட நமக்கு ஆள் கிடையாது அந்த காலத்தில். ஸ்தூலம் என்றால் கண்ணுக்கு தெரிவது இல்லையா? இப்போ கண்ணில் என்ன தெரியுது? மைக் தெரியுது. நான் பேசுகிற பேச்சு தெரியுதா? சத்தம் தான் வருது உங்களுக்கு இல்லையா? அந்த சத்தம் எங்கிருந்து வருதுன்னு தெரியுமா? தெரியாது. அப்போ இந்த மைக்குக்குள்ள என்னுடைய சவுண்டு போகுது, உங்களுக்கு கேட்குது. அப்போ சவுண்டுக்கு என்ன உருவம் இருக்கா? சப்தம் தான் உருவம்.
ஆனால் சப்தத்தை உருவமாக காட்ட முடியுமா? சப்தமே உன்னுடைய உருவத்தை காட்டுன்னு கேளுங்க, அந்த சப்தம் உருவத்தை காட்டுமா? காட்டாது. வாங்கி கொடுக்கக்கூடிய பொருள் உருவமாக இருக்கிறது, கொடுக்கக்கூடிய சப்தம் உருவம் இல்லாமல் இருக்கிறது இல்லையா? அதே மாதிரி தான் ஐம்புலன்கள் என்பது வெளியே செயல்படுகிறது. செயல்படுவதற்கு தூண்டுகோலாக இருப்பது கண்களுக்கு தெரிவதில்லை. இது ஸ்தூலம் சூட்சுமம்னு பேர். இதுக்கு பேர் இந்திரிய ஒழுக்கம் வள்ளலார் நமக்கு சொல்றார். அப்போ ஐம்புலன்களை உங்கள் விருப்பம் போல் செய்யாமல் இறைவனுடைய விருப்பம் போல் செய்ய வேண்டும். இப்போ நம்ம இஷ்டத்துக்கு தானே செஞ்சுட்டு இருக்கிறோம். யாருமே நம்ம விருப்பத்துக்கு மாறா நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோமா? நம்ம விருப்பம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் செய்கிறோம். கடவுள் சொன்னாரு நான் செய்யறேன்னு யாராவது செய்கிறீங்களா சார்? ஆண்டவர் சொன்னாரு அதனால தான் நான் செய்கிறேன்னு சொல்லி யாராவது நினைக்கிறோமா? அவரவர்கள் விருப்பத்திற்கு செயல்படுகிறீர்கள். இப்போ வீட்டில் இருந்து இப்போ சன்மார்க்க சங்கத்துக்கு வரீங்க, ஒரு மனைவியோ கணவனோ வீட்டில் இந்த வேலை இருக்குது நீ அங்கே போறியன்னு கேட்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வேலையை பாறையா, நான் போய் நல்ல விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் வந்துடுவீங்க. அப்போ அங்கே என்ன பண்ணுறீங்க? உங்கள் விருப்பத்தை அங்கே நிறைவேற்றிட்டு வந்துடுறீங்க. அவங்க பேச்சு நீங்கள் கேட்கறது கிடையாது. மனைவியாக இருந்தாலும் அப்படின்னா, கணவனாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல செய்திகளை கேட்கின்ற பொழுது தடைகள் வந்தாலும் கூட இப்போ வேலையை பாரு நான் போய் தான் வருவேன்னு வந்துடுறோம். அப்போ அங்கேயும் நம்மளுடைய விருப்பம் தேவைப்படுகிறது. இதேபோல் நம்முடைய விருப்பம் இறைவனுக்கு தகுந்தாற் போல் இருக்க வேண்டும். இறைவனுக்கு தகாத செயல்களை செய்தால் அதுக்கு பேர் ஒழுக்கம் கிடையாது. புரியுதுங்களா? ஒழுக்கம் என்ன போது நம்ம தெரிஞ்சுக்கணும். இறைவன் ஏற்றுக்கொள்வதை யார் செய்கிறார்களோ அதற்கு பெயர் தான் ஒழுக்கம். இறைவன் ஏற்றுக்கொள்ளாத எந்த செயல்களாக இருந்தாலும் அதற்கு பெயர் ஒழுக்கம் இல்லை, விழுப்பம்னு பேர். வள்ளுவர் கூட சொல்லுவார், ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் என்பது உங்களுடைய உயிரை காப்பாற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். புரியுதுங்களா? நாம் ஏதோ ஒழுக்கம் ஒழுக்கம்னா என்னவோ நல்லா தூங்கி விட்டு 4 பேருக்கு சோறு போட்டால் போதும் ஒழுக்கம்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அது அல்ல. அதனால தான் வளரானிங்க ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு. ஏங்க கடவுள் வழிபாடுன்னு போட்டாங்க? உங்களுடைய ஜீவன்னா உயிர்னு பேரு. ஜீவகாருண்யம் என்றால் உயிரை காப்பாற்றுவது. உயிரை காப்பாற்றக்கூடிய ஒழுக்கம் எதுவோ அதுதான் தான் கடவுள் வழிபாடுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு அப்படின்னு வள்ளலார் சொல்றாருன்னா, உன்னுடைய உயிரை காப்பாற்றக்கூடிய ஒழுக்கம் எதுவோ அதுக்கு பேர் தான் ஒழுக்கம். உயிரை காப்பாற்றாத எந்த வேலை செய்தாலும் அதற்கு ஒழுக்கம் அல்ல, அதுக்கு பேர் ஒழுக்கம் கிடையாது. மரணம் வரக்கூடியது எதுவாக இருந்தாலும் அதற்கு பெயர் ஒழுக்கம் அல்ல. உயிரை காப்பாற்றக்கூடியது எதுவாக இருந்தாலும் அதற்கு பெயர் ஒழுக்கம். இதனாலதான் வள்ளலார் இங்கே ஒழுக்கத்தை பிரிச்சார். ஒழுக்கம் என்பது 4 வகையாக இருக்கிறது. ஒன்று புறத்திலே இருப்பது இந்திரியங்கள். இந்த இந்திரியங்கள் என்ற கருவிகளை உங்கள் இஷ்டம் போல் செயல்படுத்தாமல் கடவுள் சொல்லுவதை கேட்டு செயல்படுத்த வேண்டும். அப்ப கடவுள் சொல்படி கேட்கணும்னா கடவுள் எங்க சார் இருக்காரு? அந்த கடவுளுக்கு போய் நம்ம எப்படி கேட்கறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? கடவுள் நமக்கு தெரிஞ்சாதானே போய் கடவுள் சொல்றதை கேட்போம். இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்த கடவுள்கள் எல்லாமே பொய்யான கடவுள்கள். எந்த கடவுளை போய் கேட்பீங்க? சிவனை போய் கேட்பீங்களா? பெருமாளை கேட்பீங்களா? விநாயகரை கேட்பீங்களா? ஆதிபராசக்தி கேட்பீங்களா? இல்லையா? ஆளாளுக்கு ஒரு கூட்டம். எந்த கூட்டத்தை போய் கேட்டால் எந்த கூட்டத்துக்கு கடவுள் உங்களுக்கு கரெக்டான பதில் சொல்ல போறாரு? இல்லை போய் இயேசுவை கேட்பீங்களா? இல்லை அல்லாவை போய் கேட்பீங்களா? இல்லை புத்தரை போய் கேட்பீங்களா? ஆளாளுக்கு ஒரு கடவுளை சொல்றாங்க. அப்போ எந்த கடவுள் உண்மையான கடவுள்னு தெரியாம நீங்க எந்த கடவுளை போய் கேட்டு வேலை செய்ய போறீங்க? இங்கதான் வள்ளலார் வைக்கிறார்.
நீங்கள் எந்த கடவுளையும் புறத்தில் போய் கேட்காதீர்கள். புறத்தில் கடவுள் உங்கள் கண்களுக்கு தெரிய மாட்டார். எந்த கடவுளுமே புறத்தில் இந்த ஊனக்கண்களுக்கு இறைவன் தெரிய மாட்டார். ஆதலால் நீங்கள் புறத்தில் உள்ள கடவுள்களை தேடாதீர்கள், தேடி அலையாதீர்கள். உங்க உடம்பிலே இறைவன் இருக்கிறார். வேற எங்கே போய் நீங்க தேட வேண்டிய அவசியம் இல்லை. உங்க உடம்பிலே இறைவன் இருக்கிறார். அந்த இறைவனை தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம உடம்புல எங்க சார் இறைவன் இருக்கார்? நம்ம கேள்வி கேட்கணும். நீ இறைவன் என்பது ஆலயங்களை கட்டி, கற்களை கட்டி, கோபுரங்களை எழுப்பி இதுதான் கடவுள் என்று சொல்லி அந்த கடவுளை போய் வணங்குகிறீர்கள். அந்த கடவுள் உங்களை உயிரை காப்பாற்றி விட்டால் வணங்குகள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. உங்களுடைய உயிர் நாளைக்கு பணயமாக போக போகிறது. டாக்டர் சொல்லிட்டார். இன்னும் 5 நிமிஷம் டைம். எல்லாருக்கும் சொல்லிடுங்க. அப்பா அம்மாவுக்கு சொல்லிடுங்க. சொத்து பத்தை எங்க இருக்குதுன்னா பத்திரங்கத்திலாம் எடுத்து பார்த்துக்குங்க. அண்ணன் தம்பிக்குள்ள தகராறு வந்துட்டு போயிடுது. ஏன்னா கோடியா சம்பாதிச்சு வச்சிருக்காரு, நாளைக்கு சாக போறாரு, டாக்டர் சொல்லிட்டாரு. அதுக்குள்ளேயே நீங்க அப்பாவை பார்க்க மாட்டீங்க. அவர் சம்பாதித்த சொத்துகள் எவ்வளவு இருக்கிறது, பத்திரங்கள் எங்கே இருக்கிறது, தங்கம் வைரம் எங்கே இருக்கிறது, வீடு மனைகள் எங்கே இருக்கிறது, எந்தெந்த பேங்க்ல வச்சிருக்காருன்னு இதைத்தான் தேடுவீங்க. சாகிறத விட்டுருவீங்க. பொருளாதாரத்தை தான் தேடிக்கொண்டிருப்பீர்கள். அப்பொழுது டாக்டர் சொல்லிட்ட உடனே எல்லாரும் கேட்போம், அப்பா எங்க வச்சிருக்காரு, பிள்ளைகிட்ட கொடுத்துருக்காரா, பையன்கிட்ட கொடுத்துருக்காரா, மருமகிட்ட கொடுத்துருக்காரா, யாருகிட்ட அன்பா இருந்தாரு, அன்பா இருந்துகிட்ட கொடுத்துருப்பாரு. இப்படிப்பட்ட ஒரு குழப்பங்கள் உங்களுடைய மனதை போட்டு தொலைத்து விடும் இல்லையா? அப்போ அந்த உயிரை போகின்ற பொழுது உயிரை காப்பாற்ற முடியாத ஒரு தெய்வம் இருந்தால் என்ன, அது இல்லாவிட்டால் என்ன? உங்க உயிரை காப்பாற்ற தெய்வம் இந்த உலகத்துல இருந்தா என்ன, இல்லாட்டி குடி நோண்டி புதைச்சாதான் என்ன சார்? இதைத்தான் வள்ளலார் கேட்கின்றார். ஏ மனிதர்களே, தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வாரும், சேர்கதி பல பல செப்புகின்றாரும், பொய் வந்த கலைபல புகன்றிடுவாரும், பொய் சமயாதியை வெச்சுகின்றாரும், மெய் வந்த திருவருள் விளக்கம் ஒன்றில்லார் வீண்கழிக்கின்றார். எய் வந்த துன்பொழித்து அவர்க்கு அறிவு அருள்வீர், எனை பள்ளி எழுப்பிய இன்பம் தந்தீரே. இந்த தெய்வங்கள் எல்லாம் இந்த உயிரை காப்பாற்ற முடியாமல் இருக்கின்றதே. கற்களாகவும் மண்ணாகவும் செம்பாகவும் தங்கமாகவும் 5 பஞ்சபூதங்களாகவும் 5 பொன்களாகவும் கட்டடங்களை கட்டி கோபுரமாக எழுப்பி ராஜாக்களுடைய பெயரும் ஞானிகளுடைய பெயரும் விளங்குவதற்காக ஒரு 5000 ஆண்டுகளாக ஆலயங்கள் நின்று கொண்டிருப்பதால் அந்த ஆலயங்களிலே உள்ள கடவுள் உண்மை என்று சொல்லிவிட முடியுமா? சிந்திக்கணும். ஏன் அந்த ஆலயங்கள் உங்களுடைய உயிரை காப்பாற்ற முடியவில்லை? தினந்தோறும் வழிபாடு செய்கின்றீர்கள், தினந்தோறும் ஆலயங்களுக்கு செல்லுகின்றீர்கள். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறு குறையை கூட தீர்க்க முடியாத தெய்வம், உங்களுடைய உயிரை காப்பாற்ற முடியாத தெய்வம், ஒரு சாதாரண துன்பத்தை கூட விளக்க முடியாத தெய்வம், அதை வணங்குவதனால் என்ன லாபம்? இதைத்தான் வள்ளலார் ஜீவகாருண்யத்திலே முதன்மையாக ஒரு பதிவு கொண்டார். என்ன சொல்றாருங்க? உலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த பிறப்பினால் அடையத்தக்க ஆன்ம லாபத்தை காலமுள்ள போதே அறிந்து அடைய வேண்டும். என்ன வார்த்தை! முதல் வரி உரைநடை பகுதியிலே ஜீவகாருண்ய ஒடுக்கத்தில் வள்ளலார் எழுதின முதல் வரி. உலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த பிறப்பினால் அடையத்தக்க ஆன்ம லாபத்தை காலமுள்ள போதே அறிந்து அடைய வேண்டும். என்ன லாபம் நமக்கு வேணும்? ஆன்ம லாபம். ஆன்ம லாபம் எங்கே இருக்கிறது? நம்முடைய உடம்பிலே உச்சிக்கு கீழே உள்நாக்குக்கு மேலே ஒரு மேடை, அந்த மேடை மேலே 1000 கணக்கான இதழ்கள் நிறைந்த ஒரு அடுக்கு, அந்த அடுக்குக்கு மேலே ஒரு மேடை, அந்த மேடையிலே அழகான ஒரு மெல்லிய துருவாவ ஊசி துருவாவம் போல ஒரு ஒளி.
அந்த ஒளியை மேலே வச்சு லாக் பண்ணி வச்சுருக்கார். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சிறுமூளை, பெருமூளை, அதுக்கு மேலே ஒரு டாப். அவ்வளோ அழகாக அது பாதுகாப்பான இடத்துல நம்ம தலைபாகத்தில் வச்சுருக்கு. அந்த ஒளியை இது வெளியே யாராவது பார்த்துருக்குறோமா? நம்ம உடம்புல தானே இருக்கு. நம்ம உடம்பில் உள்ள நம்ம இயக்கக்கூடிய அந்த ஆன்மா என்ற ஒளியை நாம் பார்க்க முடியாமல் இருக்கிறோம். ஆனால் புறத்திலே போய் கடவுள் என்று அங்க பிரதட்சணம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. நம்ம நினைச்சு பார்த்தோமா? அப்போ நம்மை எந்த அளவிற்கு இந்த சமுதாயம் முட்டாள்களாக ஆக்கியிருக்கிறது, அறியாதவர்களாக ஆக்கியிருக்கிறது. உன்னிடத்தில் உள்ள உன்னை இயக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள் என்ற ஆன்மாவை நீ கண்டுகொள்ளாமல், அதற்கு வழிகாட்டாமல் ஆலயங்களை கட்டி வைத்து என்ன லாபம்? சிற்பங்களை வைத்து என்ன லாபம்? சிந்திக்கணும். இதைத்தான் வள்ளலார் இங்கே மிக தெளிவாக நமக்கு பதிவு செய்கின்ற பொழுது, உலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த பிறப்பினால் அடையத்தக்க ஆன்ம லாபத்தை காலம் உள்ள போதே அறிந்து அடைய வேண்டும் போட்டார். அப்போ அந்த ஆன்ம லாபம் எது என்று அறிய வேண்டில் சார் கேள்வி கேட்டு பதில் சொன்ன ஒரே ஒரு ஞானி உலகத்திலே வள்ளலார் தான். நமக்கெல்லாம் கேள்வி கேட்கவும் தெரியாது, பதில் சொல்லவும் தெரியாது. எந்த ஞானிக்குமே தெரியாது. கதை தான் சொல்லியிருக்காங்க எல்லாம். ஆனா கேள்வி கேட்டு யாராவது பதில் சொல்லியிருக்காங்களா? வள்ளலார் கேள்வி கேட்கிறாருங்க. ஆன்ம லாபம் சொல்லிட்டோம். ஆன்ம லாபம் என்றால் எது என்று அறிய வேண்டில் எல்லா அண்டங்களையும், எல்லா புவனங்களையும், எல்லா பொருள்களையும், எல்லா ஜீவர்களையும், எல்லா ஒழுக்கங்களையும், எல்லா பயன்களையும் தமது பூரண இயற்கை விளக்கமாகிய அருட்சக்தியால் தோன்றி விளங்க விளக்கம் செய்விக்கின்ற இயற்கை உண்மை வடிவனராகிய கடவுளின் பூரண இயற்கை இன்பத்தை பெற்று. ஆன்ம லாபம் என்பது எதுன்றதுக்கு விளக்கம் எப்படி கொடுக்கிறார் பாருங்க. அருட்சக்தியால் தோன்றி விளங்க விளக்கம் செய்விக்கின்ற இயற்கை உண்மை வடிவனராகிய. கடவுளுக்கு பேர் வைய வள்ளலார் என்ன வைக்கிறாருங்க? இயற்கை உண்மை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. கடவுளுடைய வடிவம் எப்படி இருக்கிறதா? இயற்கை உண்மை வடிவனராகிய கடவுளின் பூரண இயற்கை இன்பத்தை பெற்று எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற பெரிய வாழ்வே இந்த மனித பிறப்பினால் அடையத்தக்க ஆன்ம லாபம் என்று உண்மையாக அறிய வேண்டும். ஜீவகாரண்யம் இருக்கு சார். எளிய தமிழ் தான் இருக்கு. இதுல ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா? அப்போ கடவுள் எங்கே இருக்கிறார்? இயற்கை உண்மை வடிவனராகிய. அப்போ இயற்கை உண்மை வடிவம்னா என்ன? அவரை யாராலும் தோற்றுவிக்க முடியாது, அழிக்க முடியாது, உருவாக்க முடியாது. எக்காலத்தும் நிரந்தரமா இருக்கக்கூடியது எதுவோ அதுதான் இயற்கை உண்மை. மற்றதெல்லாம் செயற்கைன்னு பேரு. ஏங்க இயற்கை உண்மைன்னு வச்சார் வள்ளலாரு? நான் சொல்லக்கூடிய கடவுள் நீங்கள் வைத்த கடவுள் அல்ல. இது இயற்கை உண்மை கடவுள். மற்ற கடவுள்லாம் செயற்கை கடவுள். செயற்கை என்பது வேறு, இயற்கை என்பது வேறு. செயற்கை என்பது பொய், இயற்கை என்பது உண்மை. நம்ம ரொம்ப யதார்த்தமா புரிஞ்சுக்கலாம். அந்த வார்த்தைக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கு. அப்போ இயற்கை உண்மை வடிவனாராகிய கடவுள் யார் காட்டுறாங்க இது உலகத்துல?
எல்லாமே அழிஞ்சு போற கடவுளை தான் காமிச்சாங்க. ஒருத்தரும் இவ்வளவு வயசுன்னு இருக்கு சார், வள்ளலார் அதையும் பின்னாடி எழுதிருப்பார் உலகநடை பகுதியில். பிரம்மாவுக்கு எத்தனை ஆயிரம் வயசு, விஷ்ணுக்கு எவ்வளவு வயசு, சங்கரனுக்கு எத்தனை வயசு, சதாசிவனுக்கு எத்தனை வயசு, எல்லாருக்கும் ஒரு வயசு வச்சிருக்காரு. அந்த வயசு முடிஞ்சோடனே அவங்க ஆப்சென்ட், அழிஞ்சு போயிடுவாங்கன்னு அர்த்தம். ஆனா வள்ளலார் காட்டிய கடவுள் என்றும் உள்ளவர். அவர் யாரும் தோற்கடிக்க முடியாது, அழிக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது. அந்த கடவுள் தான் எங்கே இருக்கிறார்? உங்க உடம்புல இருக்கார். எங்க கொண்டாந்து வைக்கிறார் பாருங்க. அந்த கடவுளை போய் நீங்க வெளியே தேட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தகுதி உள்ள தன்மை உடையதுதான் உங்க உடம்பில் இருக்கக்கூடிய உள்ளொளி. அந்த இயற்கை உண்மைக்கும் உங்களுடைய ஆன்மாவுக்கும் வேறுபாடு கிடையாது. புரியுதுங்களா? அது என்ன தன்மையோ அதே தன்மை தான் உங்களுடைய உடம்பில் உள்ள ஆன்மாவினுடைய தன்மை. அப்போ நீங்க வெளியில போய் கடவுளை தேடலாமா? இயற்கை உண்மை எதுவோ அந்த இயற்கை உண்மைதான் உன்னுடைய ஆன்மா. அது சிற்றணு வடிவினன். அது எது? சிற்றணு வடிவினன். அது அணு துகளாக ஒளியாக இருக்கிறது. அது உங்கள் கண்களுக்கு தெரியாது. கடவுள் எப்படி கண்களுக்கு தெரியாதோ அதேபோல் உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய உங்களை இயக்கக்கூடிய அந்த சிற்று அணு ஒளி என்ற ஆன்மாவும் உங்கள் கண்களுக்கு தெரியாது. இது வெளியே ஆன்மாவை யாராவது பார்த்துருக்கீங்களா? நம்ம உடம்புல தான் சார் இருக்கு. நம்ம உடம்புல இருந்து நம்மளை இயக்கக்கூடிய நம்ம ஆன்மாவை நம்ம பார்க்க முடியல. அந்த ஆன்மா ஒரு உயிரை கொடுத்து உடம்பை கொடுத்து இயக்கி கொண்டிருக்கிறது. அந்த உயிரையும் பார்க்க முடியல, ஆன்மாவையும் பார்க்க முடியல. ஆன்மா ஒரு உயிரை கொடுத்து இந்த உடம்பை கொடுத்து இயக்கி கொண்டிருக்கிறது. அந்த உயிரையும் பார்க்க முடியல. ஆனா இயக்கம் போயிடுச்சுன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? உயிர் போயிடுச்சுன்னு சொல்றோம். அது மட்டும்தான் நமக்கு தெரியும். உடம்பு இயங்கவில்லை என்றால் உயிர் போயிடுச்சுன்னு சொல்லுவோம். அப்ப ஏன் போயிடுச்சு, ஏன் இயங்கல அப்படின்னு நம்ம நினைச்சோமா? இல்லை. அப்ப உயிர் வந்த வழி தெரிந்தால் தானே நமக்கு உயிர் போற வழியும் தெரியும். ஆன்மா வந்த வழி தெரிஞ்சாதானே ஆன்மா போற வழியும் தெரியும். அதனுடைய உண்மை என்னன்னு தெரியும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஜடங்களை மட்டும் பிடிச்சிருக்கோம். ஜடம் என்பதுதான் இந்திரியங்கள்னு பேரு. இந்த இந்திரியங்களை தான் கோயில்ல வச்சிருக்கான். அதுக்கு பேரு ஜடம்னு பேரு. வேற ஒண்ணும் இல்லை. ஆலயங்கள் இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள் எல்லாம் ஜட தத்துவம். அதுக்கு பேரு என்ன? தத்துவங்கள்னு பேரு. தத்துவம் என்றால் ஜடம்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்க. அவன் நமக்கு புரியாத மாதிரி சொல்லி சொல்லி நம்மளை எல்லாம் ஏமாத்திட்டாங்க. தத்துவம் என்பதே பொய். தத்துவம் என்றால் உருவம். அந்த உருவத்தை தான் தத்துவங்களாக இந்த உலகத்தில் படைத்திருக்கிறார்கள். வள்ளலார் தெளிவுறுத்துகிறார்கள். அப்ப தத்துவங்கள் என்பது உண்மை அல்ல. தத்துவங்களை இயக்கக்கூடியது எதுவோ அதுதான் உண்மை. புரியுதுங்களா? அப்ப இந்த உலகத்தில் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இல்லையா, பஞ்சபூதங்கள் எல்லாமே இருக்கு. அப்ப இதெல்லாம் கடவுளா? ஏன்னா நம்ம ஆளுங்க அந்த காலத்துல சூரியனை கடவுளா வணங்கலாம், அக்னியை கடவுளா வணங்கலாம், ஒவ்வொரு பஞ்சபூதங்களையும் கடவுளா. ஏன்னா அப்பெல்லாம் அறியாமை. அறிவு என்பது விருத்தி இல்லை. இன்னைக்கு அறிவு என்பது பயங்கரமான விருத்தி அடைஞ்சிருக்கு. வயிற்றுல 3 மாத குழந்தைய கேட்டீங்கன்னா பதில் சொல்லுது இன்னைக்கு. அந்த அளவுக்கு அறிவு ரொம்ப விசித்திரமா இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்கு இல்லையா? நீ பாருங்க, எல்கேஜி படிக்கிற பிள்ளைங்களாம் என்னென்ன போடுங்க, டிவியில் பார்த்தீங்கன்னா தெரியும். அன்னைக்கெல்லாம் 6 வருஷம் வந்தால் கூட ஸ்கூலுக்கு போய் ஆக்காங்க எழுத தெரியாது. அப்போ இன்றைக்கு வரக்கூடிய சமுதாயம்
அறிவுள்ள ஜீவிகளாக இறைவன் படைத்துக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் சன்மார்க்க காலம், அதுக்கு தான் பேர் வள்ளலார் சன்மார்க்க காலம் பேர் வச்சார். இப்போ வருகின்றது சன்மார்க்க காலம் எழுதுறாரு. எப்போ? 1874. ஏன் அதுக்கு முன்னாடி இந்த அறிவுலாம் எங்க போச்சு? இப்பொழுது வருகின்ற காலம் சன்மார்க்க காலம், சுத்த சன்மார்க்க காலம். கேட்காத கேள்விகள், புரியாத புதிர்கள், விளங்காத விளக்கங்கள், தெரியாத செய்திகள் எல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய காலம். அதனாலதான் இதுக்கு சன்மார்க்க காலம்னு பேரு. அதனாலதான் இன்னைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்களை அறிவுள்ள ஜீவர்களாக இருக்குது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அறிவை தெரிந்து கொள்ளவில்லை. இந்த அறிவு எங்க இருக்கு? ஆன்மாவில் இருக்கு. அந்த ஆன்மாவில் இருக்கக்கூடிய அறிவை தொடர்பு கொண்டால் எல்லாமே உங்களுக்கு வெட்ட வெளிச்சமா தெரியும். அதனாலதான் வள்ளலார் இங்கே தெளிவாக சொல்லுகின்ற பொழுது, ஒழுக்கங்களிலே 4 ஒழுக்கங்கள். அது ஜட ஒழுக்கம் என்பது இந்திரிய ஒழுக்கம். அடுத்தது கரண ஒழுக்கம். கரண ஒழுக்கம் என்பது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொல்லக்கூடிய கருவிகளை கட்டுப்படுத்துவது. அது ஒளி இல்லை, உருவம் இல்லது. ஆனால் அது வேலை செய்கிறது, அளவு கடந்த வேலை செய்யும். இது கரணங்கள் என்பது. இந்த 4 இருக்கு பாருங்க, பயங்கரமானது. அது புறத்தில் இருக்கக்கூடிய கரணங்கள். அதுக்கு பேர் தான் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த 4 பண்ற வேலை தான் இந்த இந்திரியங்கள் இப்போ வேலை செய்யுது. அப்போ வள்ளலார் என்ன சொன்னாருங்களா? நம்மள நீ மெய்ப்பொருளை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் கரணங்களிலே எது முதன்மையாக இருக்கிறது? நல்லா தைரியமா சொல்லுங்க. எதுவும் படிக்கிறீங்க இல்லையா? கரணங்களில் எது முதன்மையா இருக்கு? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அது உள்ள இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கருவிகள். அது கருவிதான், ஆனா கண்ணுக்கு தெரியாது. ஆனா இந்த கண்ணுக்கு தெரியாத கருவிகளை முதன்மையாக இருப்பது எது? மனம். அப்ப மனதை கொண்டு போய் எங்க வைக்க சொன்னாரு? சிற்றபையின் கண் மனதை செலுத்துங்கள். நீங்க மனதை கொண்டு போய் ஆலயங்கள்ல செலுத்தாதீங்க. ஏன் அடிக்கடி சொல்றேன்னா, நம்மளுடைய அறியாமை, அறிவு என்பது சூனியமாவதற்கு இதான் காரணம். எங்கு உண்மை இருக்கிறதோ அந்த உண்மை இடத்திற்கு மனதை செலுத்த வேண்டுமே தவிர பொய்யான இடத்திற்கு மனதை கொண்டு போகக்கூடாது. புரியுதுங்களா? நம்ம எல்லாருமே நமக்கு வழிகாட்டியவர்கள் பொய்யான வழியை காட்டியதால் நாம் பொய்யான இடத்துக்கே போயிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம மேல குற்றம் இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் 2000 வருஷத்துக்கு முன்னே கட்டி வச்சுட்டாங்க, அழியாத மாதிரி ராஜாக்கள்லாம். ஏன்னா அவன் பேர் நிற்கணும் இல்லையா? அவன் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும், நீங்கள் ஆக்கி போறா. அதுக்காக அவன் கோபுரத்தை கட்டி கல்லுங்களை கட்டி நல்லா மேலே ஏற்றிட்டான். இடி, மின்னல், காற்று, புயல் வந்தால் கூட அழியாத மாதிரி. புரியுதுங்களா? ஆனால் அதில் என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாது. ஆனால் நீங்கள் உங்கள் மனதை கண்ட இடங்களில் செலுத்தாமல் உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் இருக்கும் இடமான ஆன்மாவில் செலுத்துங்கள். ரொம்ப ஸ்ட்ராங் பண்றாருங்க. அதுதான் உங்களுக்கு கரண ஒழுக்கம். இந்திரிய ஒழுக்கம்ன்றது சோறு போடுறது. அது கூட இறைவனால் படைக்கப்பட்ட உயிர்களுக்கு இயற்கையிலே அவர்களுக்கு துன்பம் வருகின்ற பொழுது அதை பார்த்திராமல் இறைவன் கட்டளையை ஏற்று அவர்களுக்கு தொண்டு செய்வதற்கு பேர் தான் இந்திரிய ஒழுக்கம். ஃபார்மாலிட்டி செய்யறதல்ல, பெருமைக்கு செய்யறதல்ல. புரியுதுங்களா? அது இயற்கையாகவே நமக்கு வரணும். ஏன் என்றால் நாம் இயற்கை வருவதற்கு எது தடையா இருக்கு? நம்மலாம் இயற்கையினுடைய படைப்பு தான். ஆனால் அதை நினைக்கிறதுக்கு எது தடையா இருக்குன்னா, நாம் வேறு வேறு நினைச்சதுனால நமக்கு தடையா இருக்கு. நாம் எல்லாம் ஒரே இடத்திலிருந்து வந்தோம்னு நினைச்சோம்னா நமக்கு தடை இல்லை. நம்மளுடைய ஆன்மாக்கள் எல்லாம் ஒரே தன்மை எது உடையது என்பது தெரிந்து கொண்டால் தடை இல்லை. உயிர்கள் எல்லாம் ஒரே தன்மையாக இருக்கிறது என்று நினைத்தால் தவறில்லை.
தடை இல்லை. ஆனால் இப்படி தடை எங்கே இருக்கிறது என்றால் உண்மை தெரியாததனால் தடையாக இருக்கிறது. புரியுதுங்களா? அப்ப என்ன சொல்றாரு இங்க வள்ளலாரு? கரண ஒழுக்கம் என்பது மனதை கொண்டு போது சிற்சபையின் கண் செலுத்துக. சிற்சபையில என்ன இருக்கு? ஆன்மா இருக்கிற இடம், இயற்கை உண்மை இருக்கும் இடம் பெறுது. ஆன்மா இருக்கிற இடம் இயற்கை உண்மை இருக்கும் இடம். அதனாலதான் அதுக்கு இயற்கை உண்மை ஏகதேசம்னு பேரு. இயற்கை உண்மை ஏகதேசம் எது? ஆன்மா. அந்த ஆன்மாவிடத்திலே தொடர்பு வைத்தால் அங்கே அறிவு என்பது தொடர்ந்து உங்களுக்கு வெளிப்படும். அறிவு அங்கதான் இருக்கு. இப்ப அறிவு என்பது மறைத்து கொண்டிருக்கிறது. அறியாமை என்னும் திரைகளால் அறிவு என்பது மறைத்து கொண்டிருக்கிறது. அறிவு தெளிவு ஏற்பட்டால்தான் அருள் என்பது அங்க உள்ள தெரியும். அது வெளியே அருள் இருக்கிற இடமே தெரியாது. அறிவே தெரியலன்னா அருள் எப்படி சார் தெரியும்? புரியுதுங்களா? அது ஒரு 10-15 நாளாக தொடர்ச்சியாக அந்த மழை கிளைமேட் சரியில்லை, ரவுண்ட்ஸ்லேயே போயிட்டு இருந்தோமா, இருமல் கொஞ்சம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கு 2 நாளாக. புரியுதுங்களா? நான் எதுக்கு வந்தேன்? நம்ம எங்கேயோ போயிட்டோம். எதை ஆரம்பித்தோமோ அந்த இடத்துல வந்து எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கோம். சீக்கிரம் முடிக்கலாம். அடுத்தது கேள்வி பதில் மாதிரி பேசுவோம் நேரம். இப்போ நம்ம வந்து இன்னைக்கு மெயின் புள்ளியை நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மெயினானது. அதனால தான் வள்ளலார் என்ன சொன்னார்? 4 ஒழுக்கங்களில் 2 ஒழுக்கங்களை மட்டும் நீங்கள் முயற்சி செஞ்சால் போதும்னு. இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், 2 ஒழுக்கங்களை. இந்த 2 ஒழுக்கங்களை நீங்கள் முயற்சி செஞ்சாலே அறிவு என்பது உங்களுக்கு தன்னைத்தானே விளங்கும். புரியுதுங்களா நம்ம சொல்றது? ஏன்னா அறிவு என்பது இப்போ மறைக்கப்பட்டு இருக்கிறது. நம்மளாம் அறிவில் பேசணும்னு நினைச்சிடாதீங்க. யாருமே புத்தியில் பேசிட்டு இருக்கிறோம். நான் பல இடங்களில் சொல்லுவேன், புத்தி என்பது வேறு, அறிவு என்பது வேறு. புத்தி எங்கே இருக்கிறது? கரணங்களில் இருக்கிறது. மனத்துக்கு அடுத்தது என்ன இருக்கு? புத்தி. கரணங்கள்ல தான் இருக்குது புத்தி. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். புத்தி எங்க இருக்கு? கரணங்கள் இருக்குது. நம்ம புத்தியில பேசுறத அறிவுல பேசுறோம்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அறிவு என்பது பொய் சொல்லாது, தவறான வழிக்கு அதை இட்டு செல்லாது. அதனாலதான் அதுக்கு அறிவுன்னு பேரு. அறிவு வந்து தவறான வழி கொண்டு போகாது எதுவோ அதுக்கு பேர் தான் அறிவு. தவறான வழிக்கு எது கொண்டு செல்லுகிறதோ அதுக்கு பேர் புத்தின்னு பேரு. புரியுதுங்களா? நம்ம புத்தியில் இருக்கிறதுனால தான் நினைப்பு மறைப்பு என்பது வருகிறது. அறிவு வேலை செஞ்சா நினைப்பு மறைப்பு என்பது அங்கே இருக்காது. நினைப்பும் வராது, மறைப்பும் வராது. அதுக்கு பேர் அறிவு. அதனால தான் வள்ளலார் சொல்வார், அறிவை அறிவால் அறிகின்ற பொழுது அனுபவமாகின்றது என்னடித்தாயே. தெளிவா சொல்வார். அறிவை அறிவால் அறிகின்ற பொழுது அனுபவமாகின்றது என்னடித்தாயே. செறிவாலே பிரிவாலே தெரியாது தெரியும் திருவருள் உருவம் என்று அறியாயோ மகளே. அறிவை கொண்டு அறிவை தொடர்பு கொள்ளுகின்ற பொழுது திருவருள் அப்பொழுதுதான் நமக்கு தெரியும். அது வெளி திருவருள் தெரியாது. அருள் இருக்கிறது, தெரியவில்லை. அறிவு இருக்கிறது, செயல்படவில்லை. ஏன்? இங்க ஒழுக்கம் 2மே நமக்கு இல்லையே. இந்த 2 ஒழுக்கமும் கடைபிடிச்சிங்கன்னா அறிவு என்பது தானா தெளிவு ஏற்படும். இதுக்கு தான் வள்ளலார் ஒழுக்கம் ஒழுக்கம் ஒழுக்கம்னு அடிச்சு அடிச்சு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இந்த 2 ஒழுக்கம் இல்லாதனால அறிவு என்பது விளக்கம் இல்லை. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? அறிவை அறிவால் அறிகின்ற பொழுது அனுபவமாகின்றது. அது தெருளாலே பிரிவாலே தெரியாது தெரியும் திருவருள் உருவம் என்று அறியாயோ மகளே அப்படி சொல்லிட்டாரா. அடுத்தது என்ன சொல்றாரு? அப்ப அந்த அருள் என்பது தெரியுமா? அப்போ அருளை கொண்டு அருளை தேடுறான். முதல்ல அறிவை கொண்டு அறிவை தேடு, அருள் என்ன என்பது தெரியும்.
இரண்டாவது, அருளை கொண்டு அருளை தேடு, கடவுள் யார் என்பது தெரியும். எங்க கொண்டாந்து வைக்கிறார் பாருங்க. கடவுளை தெரிந்து கொள்வது சாதாரணமான விஷயம் அல்ல. அதனாலதான் சொல்றாரு, அருளாலே அருளினை அறிகின்ற பொழுது அனுபவம் ஆகின்றது என்னடி தாயே, செறிவாலே பிரிவாலே தெரியாது தெரியும் திருவருள் நடனம் என்று அறியாயோ மகளே. அப்ப திருவருள் நடனம் என்பது ஆக்ஷன். அப்பதான் திருவருள் எங்க இருக்கு நமக்கு தெரியும். திருவருள் எங்க? அது செயல்பட்டு கொண்டிருப்பது. அதுக்கு பேர் என்ன? இயற்கை விளக்கம்னு பேர் வச்சார் வள்ளலார். இயற்கை உண்மை என்பது கடவுள், இயற்கை விளக்கம் என்பது அருள், இயற்கை இன்பம் என்பது அது மரணமில்லாத பெறுவாள். புரியுதுங்களா? இயற்கை உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள், இயற்கை விளக்கம் என்ற அருள் நமக்கு வெளிப்படும். இயற்கை விளக்கத்தினால் இயற்கை இன்பம் என்ற மரணமில்லாத பெருவாழ்வு நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? ஈஸி சார். சன்மார்க்கம் என்பது சாதாரணமான விஷயம், ஆனால் செயல்படுத்துவது கொஞ்சம் கடினம். பார்க்கறதுக்கு சாதாரணமா இருக்கும், செயல்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இதுக்கு 10 பைசா செலவு கிடையாது. மற்றதுக்கெல்லாம் நீங்க செலவு பண்ணணும் இல்லையா? குண்டியில கொண்டு போடணும், தேங்காய் வெத்தலை பாக்கு வாங்கணும், அபிஷேக ஆராதனை பண்ணணும், பூமாலையை வாங்கணும் இல்லையா? தீட்சத்திற்கு கூலி கொடுக்கணும், கட்டணம் கட்டணும், ரசீதி வாங்கணும், முதல் அபிஷேகம் வாங்கணும், 2வது அபிஷேகம், 3வது அபிஷேகம்னு ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் காசை கொடுத்து கொடுத்து வாங்கணும். 2வது முதல்ல போய் பார்க்கறதுக்கு ஒரு காசு, 2வது பார்க்கறதுக்கு ஒரு காசு, 3வது பார்க்கறதுக்கு ஒரு காசு. இப்படி இல்லாம கடவுள் காசை வாங்கிக்கிட்டு நம்மளை பார்க்க சொல்றாரு. நம்ம இன்னுமே அந்த பழைய குப்பையில் இருந்து மீளாமல் இருக்கிறோம், அறியாமல் இருந்து மீளாமல் இருக்கிறோம். எவனோ செய்த குற்றத்தினால் நாம் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். முன்னோக்கி செல்ல வேண்டிய அறிவு இருந்தும் நம்முடைய வாழ்க்கை பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதைத்தான் வள்ளலார் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். காடு வெட்டி நிலந்திருத்தி காட்டெருவும் போட்டு கரும்பை விட்டு கடுவிரைத்து கழிக்கின்ற உலகில் கூடு விட்டு போயினவின் எது புரிவி, ஐயோ குறித்தறிவி, பாடுபட்டி பயனறியீர் பாழ்கிரைத்து கழித்தீர், பட்டதெல்லாம் போதும் பரமர் வருதருணம் ஈடுகட்டி வருவீரே இன்பமிக பெறுவீர், என்மை உரைத்தேனல நான் உண்மை உரைத்தேனே. நான் மற்ற மாதிரி பொய் சொல்லலை, உண்மையை சொல்லுகிறேன். இந்த உடம்பு சாதாரணமாக கிடைத்ததல்ல. எப்படி? ஒரு ஃபாரஸ்ட், ஒரு மலை பிரதேசம், அது ஒரு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத இடமாக இருக்கும். அந்த இடத்தை ஒரு அறிவுள்ளவன், புத்தி உள்ளவன் அல்ல, அறிவுள்ளவன் அந்த மேட்டை பண்படுத்தி சமப்படுத்தி கற்களை அகற்றி மரம் செடிகளை அகற்றி அழகான ஒரு புல்டோசர் போட்டு நிரப்பி ஒரு புஞ்சை பயிர் வைப்பதற்கல்ல நஞ்சை பயிர் வைக்கக்கூடிய இடமாக மாற்றிவிட்டான். அந்த இடம் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவை நினைச்சே பார்க்க முடியாது. அந்த இடத்தை ஒரு அறிவுள்ளவன் அழகாக அந்த இடத்தை நிரவி பண்படுத்தி ஒரு அருமையான நஞ்ச பயிர் வைக்கக்கூடிய அளவிற்கு அதை பண்படுத்தி ஒரு பெரிய போரை போட்டு தண்ணீராக வர வச்சு அற்புதமான ஒரு விவசாயம் பண்ணக்கூடிய அளவிற்கு அந்த இடத்தை தயார் பண்ணிட்டான். அந்த அறிவுள்ளவன் கடைசியில் என்ன பண்ணான்? கடுவிரைத்து கழிக்கின்ற உலகி. கடுன்னா என்ன விஷயம்? நீ நஞ்ச பயிர் வச்சா பல உயிர்கள் காப்பாற்றப்படும், உங்களுடைய உயிரை காப்பாற்றப்படும். அதை விடுத்து நீ அந்த இடத்தில் இவ்வளவு கஷ்டப்பட்டு கடைசியில விஷத்தை போய் விதைச்சிட்டே பாவி, உன்னையும் அழிச்சிடும் உலகத்தையும் அழிச்சிடுமே, இது நியாயமா அப்படின்னு கேட்கிறார் வள்ளலார். அதுபோல இறைவன் இந்த உடம்பு சாதாரணமாக நமக்கு கொடுக்கவில்லை. பல பிறவிகள் எடுத்து பல முயற்சிகள் எடுத்து பல்லாயிரம் ஆண்டுகளாக நாம் முயற்சி செய்து 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 இறுதியாக கிடைத்தது இந்த மனித பிறப்பு. இந்த பிறப்பை நீங்கள் விரயம் செய்தால்
மறுபடியும் இந்த மனித பிறப்பு கிடைக்கும் என்பது உறுதி அல்ல. ஆதலால் இந்த பிறப்பையே நீங்கள் இந்த தேகத்தையே நித்திய தேகமாக மாற்றிக்கொள்ளுங்கள். நித்திய தேகம்னா என்ன சார்? அழியாத தேகம். இதுவரையும் நம்ம வழிகாட்டினோம் போல என்ன பண்ணிட்டோம், நம்மளை சாகிறதுக்கே வழிகாட்டினோம். வள்ளலார் வந்துதான் சாகாதிருப்பதற்கு வழிகாட்டினார். உலகம் தோன்றிய காலத்திலிருந்து, மனிதர்கள் தோன்றிய காலத்திலிருந்து, ஞானிகள் தோன்றிய காலத்திலிருந்து, வேதங்கள் ஆகமங்கள் புராணங்கள் தோன்றிய காலத்திலிருந்து எல்லோரும் சாவதற்கே வழிகாட்டினார்களே தவிர நம்மை நித்திய தேகமாக மாற்றுவதற்கு எவருமே வழிகாட்ட. இதை நான் சொல்லல, வள்ளலாரே சொல்றார். சாவதென்றும் பிறப்பதென்றும் சாற்றுகின்ற பெரும் பாவம் தன்னை நோவது இன்று புதிதன்றே, என்றும் உலகால் இந்த நோவை நீக்குவது யார்? மன்றுளே நின்றாடும் அருட்பெரும் ஜோதி அல்லால் மற்ற இறைவரால் ஆவது ஒன்றுமில்லை கண்டாய். இதை மாற்றக்கூடிய சக்தி எந்த தெய்வத்திலும் கிடையாது. ஒரே ஒரு தெய்வம், அதுதான் அருட்பெருஞ்சோதி தெய்வம். அருட்பெருஞ்சோதிக்கு என்ன பாட்டு போட்டார்? முதல் பாட்டு என்ன பாட்டு சார் அது? அருஜோதி தெய்வமே. அதுலயே வச்சு அந்த 8 அடியில எல்லாம் வச்சுட்டார். அருஜோதி தெய்வமே ஆண்டு கொண்ட தெய்வம். அது எங்க இருக்கு? அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், பொருட்சாரும் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம், போதாந்த தெய்வம், உயர் நாதாந்த தெய்வம், இருப்பாடு நீக்கி ஒளி ஈந்தருளும் தெய்வம், எண்ணியனார் எண்ணியவார் எனக்கருளும் தெய்வம், தெருப்பாடல் உவந்தனையும் சிவமாக்கும் தெய்வம். அது எங்க இருக்கு? சிற்றவையில் விளங்குகின்ற தெய்வம். அதே தெய்வம்.